சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு சங்கரர் பிறக்கிறார். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பான குடும்பம் தான், குழந்தை இல்ல. வடக்குநாதன் கோவில் இன்னைக்கு நம்ம கொச்சின் போற வழியில பார்க்கலாம். அந்த கோவில் அப்படியே பழமை மாறாம இருக்கும். வடக்குநாதன் கோவில்ல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் அங்க விரதம் இருந்தா குழந்தை பெறும் என்கிற ஒரு இடம். அந்த கோவில்ல இவங்க 48 நாள் விரதம் இருக்காங்க. விரதம் இருக்கும்போது 2 பேருக்குமே இரவு நேரத்திலே உறங்கும் போது ஒரே நேரத்துல கனவு வந்து விழிக்கிறாங்க. பொதுவா 2 பேர் தூங்கிட்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒரு கனவு வரும், இன்னொருத்தட்ட என்னன்னு சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்போம். 2 பேருக்கும் ஒரே நேரத்திலே கனவு வருது. சிவகுரு ஆரியாம்பாள் 2 பேருக்கும். இறைவன் தோன்றி சொல்றாரு, அவங்க கிட்ட கேட்கிறாரு, ஆப்ஷன் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அறிவும் இறை ஆற்றலும் நல்ல குணமும் ஆனால் குறைந்த ஆயுளும் கொண்ட ஒரு குழந்தை வேண்டுமா? அறிவற்ற மூட குணங்கள் நிறைந்த நிறைய ஆயுள் பெற்ற பல குழந்தைகள் வேண்டுமா? அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும்? யாருமே பெத்தவங்க வந்து எனக்கு குறைஞ்ச ஆயுள்ள பிள்ளை வேணும்னு கேட்க மாட்டாங்க. எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எனக்கு பிள்ளைங்க இருந்தா சரி, அதுதானே வேண்டுவாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து அறிவும் இறைஞானமும் கைவர பெற்ற குழந்தை ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கிறாங்க.